அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உண்மையாக இது ஒரு மேஜிக்கல் ஒரு ஈவினிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புறக்காரணிகள் அவ்வளவு அழுத்தமான இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் உலக கோப்பை இறுதி நாள் விளையாட்டு போட்டிகள் இப்படி பல கிடைக்கிற வாரத்தில் ஒரு நாள் தான் பெரும்பாலும் வாழ்க்கை பயணத்தில் ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு அதையெல்லாம் தாண்டி இன்று மாலை மிகச்சிறந்த ஒரு ஆளுமைகளோடு இந்த மேடையை பகிர்ந்து கொள்ள இங்கே வந்திருக்கும் பார்வையாளர்களாகவும் மேடையில் வீட்டிற்கும் ஆன்றோர் அவர்களுக்கும் என்னுடைய வருகையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்று எங்களுக்கு இப்படி ஒரு அற்புதமான மேடையை அவ்வப்போது ஏற்படுத்தி கொடுக்கும், நாங்கள் இப்போ வள்ளல்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், ஐயா சிவகுமார் அவர்கள் இன்று ஒரு சின்ன உடல்நிலை சார்ந்த ஒரு சின்ன குரல் சார்ந்த பிரச்சனை வர முடியல, கொஞ்சம் காலதாமமாக வரேன்னு சொல்லியிருக்காங்க, வந்துடுவாங்க. அவர் இன்று தலைமை ஏற்று இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த இருந்தாலும் அந்த நிலைமையை புரிந்து புலமைமிக்க ஒருவர் தலைமை ஏற்றுக்கொள்வாங்க. ஐயா இரா கண்ணன் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்றுப்பாங்க. அவர் ஐநா அரசியல் விவகாரத்துறை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். நான் கூட வரும்போது அங்கே நின்று ஐயா ஜோடி குருஸ் கூட அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நான் இரா கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம எப்பவுமே ஒரு ஐநா அதிகாரின்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் தயங்கி நிற்போம். அவங்களாம் எப்படி பேசுவாங்களா பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக கிண்டல் அடித்து விளையாடிட்டு இருந்தாங்க. நான் இரா கண்ணன், அதிக நாள் இங்கே இருக்க மாட்டேன், அதனால் நான் இரா கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே நம்ம கவிஞர் பிருந்தா சாரதி அவர்கள் இனிமே நீங்கள் இருக்கும் கண்ணன் இரு கண்ணன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நிமிடத்தில் அவங்களுடைய மனநிலையும் அவங்களுடைய ஆளுமை அல்லது மனிதர்களோட பழகிற அந்த முறையை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. நம்ம ஃப்ரீ ஆகிட்டோம். ஸோ அப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதர் என்ற ஆளுமை நமக்கு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்க வருகை தந்துள்ளார். அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒட்டுமொத்த நிகழ்வின் சுருக்கத்தை தொடக்க உரையாக இன்று நமக்கு வழங்க இருப்பவர் பத்திரிகையாளர் அண்ணன் திரு மானா பாஸ்கர் அவர்கள். அவர்தான் இந்த குமுதம் பத்திரிகையில் இந்த நூல் தொடராக வெளிவரதில் பெரிய பங்காற்றியவர். அவர் இந்த நூலோடைய இந்த விழாவின் தொடக்க உரையாற்றிருக்கார். அவரையும் டிஸ்கவரி புக் பேலஸ் சார்பிலும் அனைவர் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நூலை வெளியிட இருக்கும் இயக்குனர் என் லிங்குசாமி அவர்கள் அவங்க தொடக்க அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, நம்ம பிருந்தா சாரதியோட உதவியாளர்னு சொல்லிட்டு. உண்மை, கூடவே லிங்குசாமி சாரோட உதவியாளரும் கூட, அங்கே 2 இயக்குநர்களுடைய உதவியாளராகவும் நான் இங்கே இருக்கிறேன். அந்த வகையிலையும் அது எனக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் இந்த நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றிருக்கிறாங்க. அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நூலை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கும் எழுத்தாளர் திரு ஜோடி குருஸ் அவர்கள், சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர், சூழலியல் சார்ந்து இன்று மிகுந்த அக்கறையோடு தமிழில் பதிவு செய்து கொண்டு வரும் மிகச்சிலரில் முக்கியமானவர். அவரை வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள் மிகவும் முக்கியமான சில நிகழ்வுகளை நாங்கள் எளிமையாக அணுகி எங்களோட கருத்துக்களை சொல்லவும் பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர். ஆனால் மிக தரமான உலகத்தரமான சிந்தனையில் தங்களது படைப்புகளை வழங்கக்கூடியவர், தேசிய விருது பெற்ற இயக்குனர். அவரை வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கருத்துரை வழங்க இருக்கும் கார்த்திகேயன் அவர்கள் நமக்கு எல்லாரும் தெரிந்த அதுவும் இப்போ தேர்தல் நேரம் என்பதால் முகநூலை திறந்தாலே அவருடைய அந்த உரைகள் இன்று அடிக்கடி கண்ணில் பட்டு கொண்டே இருக்கும் ஒரு சிறந்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர். அவர் இன்று கவிதை குறித்து பேசுவது ஒரு நல்ல மாலை நேரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். ஊடகவியலாளர் திரு கார்த்திகேயன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வாழ்த்துறை வழங்க இருக்கும் ஐயா ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் வரலன்னு நினைக்கிறேன், வந்து கொண்டிருப்பார். பொறியாளர், எழுத்தாளர், சூழலியல் எழுத்தாளர் திருமதி கோ லீலா அவர்களையும், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர் பிரேமா ரவிச்சந்திரன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன்.
எங்களின் நட்புக்காக பதிப்பாளரும் கவிஞருமான திரு ஜின்னா அவர்கள் இந்த நிகழ்வில் நன்றி உரையாற்ற இருக்கிறார். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்று மகளிர் தினம், அதனால் 2 மகளிர்களையும் எங்களுக்காக வந்து ஒவ்வொரு இந்த மகளிர்களுக்கு இடையில் வந்து அவங்கள உட்கார வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு வருகை தந்துள்ள அனைத்து மகளிர்களுக்கும் பெண்களுக்கும் எங்களுடைய இந்த மகளிர் தின வாழ்த்துக்களை இங்கே தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய எப்போதும் ஒரு நலம் விரும்பியாக அண்ணனாக இருக்கும் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்வை ஊக்கப்படுத்தும் விதமாக சிறப்பு படிகள் பெற்றும் திருவாளர்கள் என்று ஒரு பெரும் பட்டியலை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதற்காகவும் சில நண்பர்கள் நலம் விரும்பிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களை குறிப்பாக 99 கிலோமீட்டர்ஸ் காபி ஷாப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்னையிலிருந்து 99 கிலோமீட்டரில் அச்சரப்பாக்கத்தில் அங்கே தான் நாங்கள் புக்ங்கிற ஒரு கடையும் அண்ணனுடைய உதவியோடு வச்சுருக்கோம். அவர் இன்று சிறப்பு பிரதி பெற்றுக்கொள்ள வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். ஜெனிகான் கார்பரேட் சொல்யூஷன் பிஸ்னஸ் சொல்யூஷன் திரு சீனிவாசன் அவர்கள் டிஸ்கவரி புக் பிளஸுடைய ஒன் ஆஃப் த டைரக்டரும் கூட, அவரையும் வருக என்று வரவேற்கிறேன். ரொமைசுதீன் பைஜி, அதாவது புகாரி ஹோட்டல் ஓனர், அவர் புகாரி ஹோட்டலுடைய ஓனர். அவர் ஏஆர்கே ராஜராஜா, திரு ஷாம் டேனியல் எங்களுடைய கல்வியாளர், எங்களுடைய நண்பர், நலம் விரும்பி சமீபத்தில் அவர் திரைப்படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் திரைக்கலைஞர் என்ற கூடுதல் பொறுப்போடு அவரையும் வரவேற்கிறேன். நான் ஒரு IAS அகாடமியுடைய இயக்குனர் ஐயா தமிழ் ஈழன் அவர்கள். அவரை சென்னையில் எல்லா இடத்துலையும் எங்களால் பார்க்க முடியும். நாங்கள் இல்லாத இடத்துலையும் அவர் பார்க்க முடியும். அவர் இருக்கிற இடத்துலையும் எங்களை பார்க்க முடியும். அந்தளவுக்கு எங்களுடைய தொடர்ந்து எங்கள் தோழமையோடு எங்களோடு பயணிக்கக்கூடியவர். அவரை வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சிக்கிறேன். திரு ராஜேஷ் அவர்கள் சினிமா ஃபிலிம் ஃபேக்டரியுடைய அகாடமியுடைய இயக்குனர், நிறுவனர். அவர் வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கவிஞர் பிரேமா கிறிஸ்டி, மனோகரி மதன், லதா சரவணன், ஸ்டீபன் ராஜ் உள்ளிட்ட வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்கிறேன். குறிப்பாக எங்களின் முதல் மொழி அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் இங்கே வந்திருக்காங்க. குறிப்பாக அன்பழகன் அவர்கள் வந்திருக்காங்க. அவரையும் வருக என்று வரவேற்கிறேன். இன்னும் நிறைய நண்பர்கள் எல்லாம் நமக்கு தெரிந்த தோழமைகள் நிறைய வந்திருக்கீங்க. ராஜ்கண்ணன் அவர்கள், அப்படியே கோயமா புகழேந்தி, எழுத்தாளர் பாலமுரளிவர்மன், எழுத்தாளர் சுபானந்த், கவிஞர் ஆதிராமுல்லை, திரைமொழி பத்திரிகையில் நண்பர்கள் சுப்பிரமணிய பாரதி, திரு மூர்த்தி, வடசென்னை வாசகர் வட்டத்துடைய பாஸ்கரன், அனைத்து நண்பர்களையும் வருக என்று வரவேற்று இந்த இனிய நிகழ்வை இனி தலைமையேற்கும் திரு ஐயா கண்ணன் அவர்களுடன் ஒப்படைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.